நான் என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் உக்காந்த உடனே உங்களுக்கு நிரந்தரம் பணி நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார். அதை செய்யலை. அதை செய்யாமல் இப்போ 6 நாளாக நாங்கள் இங்கே உக்காந்துங்கிறோம். என்ன சாப்பிட்டீங்க, எப்படி ஏன் உக்காந்துங்கிறீங்க நீனு எங்களை வந்து ஒரு வார்த்தை கேட்கல. ஒன்று அவர் எங்களை வேலை நிரந்தரம் பண்ணணும், இல்லையா நாங்கள் சாக வைக்கிறோம், இங்கே தான் இருப்போம், யாருமே இங்கேருந்து போக மாட்டோம். இதுதான் உங்க ஆட்சியின் ஸ்பெஷலா ஸ்டாலின் அவர்களே? தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தால சென்னையே குப்பை நகரமா மாறி மக்கள் வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியாம நோய்வாய்ப்படுற நிலை ஏற்பட்டிருக்கு. ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்கள்ல சுகாதார சீர்கேடு ஏற்படுற அபாயம் உருவாகி இருக்கு. ஊரை சுத்தம் செஞ்ச எங்களை இந்த அரசு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டதா போராட்டத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுக்காத நீங்க இரட்டை இலக்க வளர்ச்சின்னு பெருமை பேசுறீங்களே, நியாயமா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம தூய்மை பணியாளர்களை நம்ப வச்சு கால வரனதுதான் உங்க ஸ்பெஷல் சாதனையா ஸ்டாலின் அவர்களே? எதிர்கால சந்ததியினரை உருவாக்குற ஆசிரியர்களையும் மதிக்கல, மருத்துவராகணுங்கிற கனவுல படிக்கிற மாணவர்களையும் ஏமாத்தியாச்சு, நிரந்தர பணின்னு தூய்மை பணியாளர்கள் கால வாரியாச்சு, பணப்பலன் பழைய ஓய்வூதியம்னு சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றுல அடிச்சாச்சு, போதிய மருந்துகள் மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனைகளை கவனிக்காம மக்களோட உயிர்லையும் விளையாடியாச்சு, தரமில்லாத பள்ளிகளை வச்சுட்டு போதிய ஆசிரியர்களை நியமிக்காம எதிர்கால வளர்ச்சியையே கேள்விக்குறியாக்கியாச்சு, கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகளை தடுக்காம மக்கள் வெளியிலையும் நடமாட முடியாம வீட்டிலையும் இருக்க முடியாத நிலையை ஏற்படுத்தியாச்சு. இதெல்லாம் இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் செய்யாத உங்க ஆட்சியோட ஸ்பெஷல் சாதனை தான். பொய் வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை வாங்கிட்டு ஆதரிக்கப்பட வேண்டிய அரவணைக்கப்பட வேண்டிய தூய்மை பணியாளர்களை குப்பையை கடந்து போற மாதிரி போறீங்களே, உங்க மனசாட்சி உறுத்தலையான்னு கேக்குறாங்க. நகரத்தை தூய்மையாக்கி மக்களை நோயிலிருந்து காக்குற கைகளை காக்க வேண்டியது அரசோட கடமை. அதை செய்ய தவறுறது ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுக்கும்னு சொல்றாங்க அரசியல் புரிஞ்சவங்க.